கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தீர்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரிடம் அறிக்கை செய்வோமாக. யாவரும் முழங்கால் படியிட கடவோம். யாவரும் சேர்ந்து பாவ மன்னிப்பை பெறுவதை சொல்வோமாக. சர்வ வல்லமையும் தப்பிப்போன ஆடுகளைப் போல நாம் நமது வழிகளை விட்டு வழிகளுக்கு அழைத்து போனோம். விருப்பங்களுக்கும் பரிசுத்த கற்பனைகள் பொருத்தமாய் குற்றம் செய்தோம். மூலமாய் மனிதர்கள் செய்த வாக்குறுதியின்படி உள்ள குற்றவாளிகளாக பொறுமையாய் பாவப்படுகளை செயல்படுத்தும். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் ரட்சணமாயிருக்கிறதும் உமக்கு சுபாவமும் ரட்சணமாயிருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டி கொடுக்கிறோம். ராஜ்யம்
சகாயம் பண்ண தீவிரியும். எங்கள் சபையில் இருக்கும் அனைவருக்கும் சமாதானம் தாரும். உமது கிருபை எங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் எழுதி நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 136. 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைசன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. குமாரனுக்கும் பரிசுத்த பூமியை படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளுக்கு பொறுத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தருளினார். மறுமணித்துக்கேறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடந்து எல்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14 வரை. ஆதியாகமம் 7ஆம் வசனம் முதல் 14 வரை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருட்டண்டை கண்டு
வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சாராகிய சாராயை விட்டு ஓடிப் போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சாரடைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயோனி எண்ணப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊடல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்மதித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்றது. வாசிக்கும்படியான இரண்டாம் வேத பாடம் வாசிக்கிறது. சிறப்பு பாடல் பெண்களை சமம்.
பிள்ளைகளை திருவசனம் சொல்லுங்கள். படிப்பின் நோக்கத்தை ஏற்படுத்தும் பெண்கள். வீணுடைய வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்து மாம்சமான யாவரும் பூமியில் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. படைப்பின் நோக்கத்தை மாற்றுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. God saw follows the violation of purpose of creation. God saw how corrupt the earth had become, for all the people on the earth had corrupted their ways. Genesis 6:12. படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதுமாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழி கெடுத்துக் ஆதியாகமம் 6:12. படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், அதோ இது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. ஆண்டவரே பரிசுத்தமான நாமம் மகிமையடைவதாக. இந்த நாளில் உடைய ஆலயத்திலே பெண்கள் தன்னுடைய சிறப்பான ஆராதனையை அவர் வழிநடத்துகின்றார்கள். பெண்களை இங்கே சங்கத்தார் யாவருக்கும் மனதாக நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்கின்றோம். இந்த நாளிலும் என் பிள்ளைகள் ஆண்டுடைய வசனங்களை சொன்னார்கள். ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் இந்த நாளுக்கான திருவசனத்தை நாம் சேர்ந்து சொல்லலாம். தலைப்பு படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. படைப்பின் நோக்கத்தை மீறுவது வீழ்ச்சி. தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதியாகமம் 6:12. ஆதியாகமம் 6:12. அன்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 120 ஆண்டுகள் நிறைவு செய்து 122வது ஆண்டில் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கமானது அடியெடுத்து வைக்கின்றது. இந்த நாளும் அந்த இந்திய மிஷனரி சங்கத்துக்காக ஒரு சிறப்பு ஜபம் ஏறெடுப்போம். யாவரும் தலை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். இந்திய மக்களுக்காக இந்தியர்களை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இதை போன்ற ஒரு நாளில் தூர தரிசனத்தோடு உடைய அனாதி தீர்மானத்தின்படி தோற்றுவிக்கப்பட்ட இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய ஊழியத்திற்காக உண்மை துதிக்கிறோம். 120 ஆண்டுகளாக நீ நடத்தின உன்னுடைய வழி நடத்துவதற்காகவும் பரந்து விரிந்து பல்வேறு மக்கள் கூட்டங்கள் வாழும் பாரத தேசத்திலே முதல் சுதேச மிஷனரி இயக்கமாக
இம்மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்தவர்களுக்காகவும் கடந்த காலங்களில் இவ்வியக்கத்தை தலைமையேற்று நடத்தினவர்கள் தங்கள் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து பணியாற்றின முன்னோடி ஊழியர்கள், தங்கள் உழைப்பால் வளர்த்த தன்னார்வ தலைவர்கள், தங்கள் உதாரணமான காணிக்கைகளாலும் பாரமான கண்ணீரின் ஜபங்களினாலும் ஆகின ஆதரவாளர்களுக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷ பணியின் மூலம் உடைய அன்பை கண்டு கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் மற்றும் தங்கள் கரங்களினாலும் கால்களினாலும் முழங்கால்களினாலும் ஊழியர்களையும் தாங்கின அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்று 26 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் 1830க்கும் அதிகமான ஊழியர்களை கொண்டு பல்வேறு நிலைகளிலே நிறைவேற்றப்பட்டு வருகின்ற மிஷனரி பணிகளுக்காகவும் அவற்றை நிறைவேற்றும் ஊழியர்கள் தங்கள் பொறுப்பை தொடர்ந்து உண்மையோடு நிறைவேற்றி பொறுப்பின் நேர்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு சாட்சியாக நின்று மகிமையை சேர்க்கவும் நித்திய வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக வாழ்ந்து அநேகரை நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தவும் இம்மாபெரும் மிஷனரி பயணத்தில் இந்த 121வது ஆண்டில் தங்கள் கரங்களை இணைத்து தொடர்ந்து இதிலே பயணிக்கின்ற பேராயர்கள், போதகர்கள், பொறுப்பாளர்கள், கிளை சங்க பொறுப்பாளர்கள், தன்னார்வ தலைவர்கள், ஆதரவாளர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஒருங்கிணைந்து சீசர்களோடு இருந்து கிரியை நடப்பித்தது போல இந்த 121ஆம் ஆண்டிலும் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொடுக்கிறோம். ஆமென். அறிவிப்புகள். நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்துடைய 121வது ஆண்டு ஆரம்ப நாள் ஸ்தோத்திர ஆராதனை மற்றும் மிஷனரி அறிமுக ஆராதனை பாளையங்கோட்டை தூய கிறிஸ்துவ பேராலயத்திலே இன்று மாலை 6 மணிக்கு 50 மிஷனுடைய அறிமுக ஆராதனை நடைபெறுகிறது. ஐஎம்எஸ்னுடைய பிறந்த நாள் இன்று. ஆகவே இந்த சிறப்பான ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தொடர்ந்து மிஷனரி பணிக்காய் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற லெந்து கால மெகா தேர்வு அதற்கான கேள்வித்தாள் புத்தகம் வெளிவந்திருக்கின்றது. இந்த ஆராதனை நிறைவு பெற்ற பின்பதாக அதற்கான ரூபாய் 100 காணிக்கையாக நம்முடைய சபைகளிடத்தில் செலுத்தி அதை நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசாக 4 கிராம் நாணயம், 2ஆம் பரிசு 3 கிராம் நாணயம், 3ஆம் பரிசு 2 கிராம் தங்க நாணயம். விடைகளை நிறைவு செய்து திரும்ப கொடுப்பதற்கான கடைசி நாள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி. இன்று காலை நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய சேகர மன்ற பொதுக்குழு கூட்டம் பாஸ்வேட் கமிட்டி மீட்டிங் நடைபெறுவதால் காலையிலே நடைபெறுகிற ஐக்கிய சபைகளுடைய கூட்டங்கள் நடைபெறாது. மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆராதனையை தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் கூடி ஜெபிப்பார்கள். 14ஆம் தேதி செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு லித்தானியா ஆராதனை நடைபெறும். 16ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இந்திய மிஷனரி சங்க ஆராதனை நடைபெறும். அந்த ஊழியர்களுக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். அதை தொடர்ந்து ஆண்கள் ஐக்கிய சங்கத்தார் கூடி வேத தியானம் செய்து ஜெபிப்பார்கள். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் நடைபெறும். 19ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு மாதத்தின் 3ஆம் ஞாயிறு ஆகையால் காலை ஆராதனை பசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். லெந்து காலத்துடைய மும்மணி தியான ஆராதனையிலே செய்தி கொடுக்க விரும்புகிறவர்கள் உள்ள ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உடைய பெயர்களை நம்முடைய சபை உள்ளிடத்தில் இந்த ஆராதனை நிறைவு பெற்றது என்பதாக தெரிவிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
எந்த காலத்துடைய மும்மொழி தியான ஆராதனையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறவர்கள் உடைய பெயர்களை உடைய சபையுடத்தில் தெரிவிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களை நினைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் 12ஆம் தேதி திருஜே இம்மானுவேல், திருமதி சுகந்த குமாரி, திருமதி கிறிஸ்டினாள் டேவிட், செல்வி ஏ பாரி, டாக்டர் திரு அருண்தாஸ், திருமதி இதயவேலி, திருமதி பெலிசியா கிளாடிஸ் மனோவா, திரு ராஜேஷ் பிரபாகரன். 13ஆம் தேதி திரு மாணிக்கராஜ் காலேப் செல்வன், சுஜித் பால். 14ஆம் தேதி திரு தியோடர் சாமுவேல் தியோடர். 15ஆம் தேதி செல்வி ஷமிதா ஜாக்கப், டாக்டர் திரு பாபு ஜேக்கப், திரு சாலமோன் பொன் சுதாகரன். 14ஆம் தேதி திரு டொனால்ட், திருமதி ஜாக்லின் பாபு. 17ஆம் தேதி திருமதி லதாராஜன், திரு தாஸ்தி பிரசன்னா, திரு பால்ராஜ், ரெவரன் சி ஜான் சாசன், சன் ஆஃப் ரெவரன் டிஜே இர்வின் சார்லட். 18ஆம் தேதி திரு இவாஸ் ஜீவன், பேபி மேகா, டாக்டர் திரு ராஜேஷ். இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாட்களை நினைத்து குடும்பமாக மகிழ்ந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் 13ஆம் தேதி திரு ஜே சகாயராஜ், திருமதி தெரசா தம்பதியர். 15ஆம் தேதி திரு ஜெசில் டேவிட் லிவிங்ஸ்டன், திருமதி விக்டோரியா டேவிஸ் தம்பதியர். 16ஆம் தேதி திரு ஆல்வின், திருமதி செரின் ஆல்வின் தம்பதியர். 17ஆம் தேதி திரு மகேஷ் ஜோன்ஸ், திருமதி ஏஞ்சல்ஸ் ராணி ஜெரிகா தம்பதியர். 18ஆம் தேதி திரு ஆஸ்திர் அன்புராஜ், திருமதி சுராஜ் மிஸ் தம்பதியர். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம். இந்த நாளிலும் அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாம் வாழ்த்துகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய முற்பகுதி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அன்பின் பலோகத்தவர்களே, இந்த வாரத்திலும் என்னுடைய பிறந்த நாள் திருமண நாளை மகிழ்ச்சியோடு நினைத்து நன்றி செலுத்துகின்ற பெயர் வாசிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த காலத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த நன்மைகள் எத்தனை அதிகம், அதை உணர்ந்து உள்ளத்து நாளுக்கு நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு பேராசீர்வாதமாய் அமைவதாக. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை கூட இருந்து கரப்பிடித்து வழி கடத்தி தாக்கி ஏற்றி சுமந்து தப்புவிப்பீராக. வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெயரை பெருமைப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையின் செயல்கள வெற்றியை, மேன்மையை, உயர்வை கட்டளையிடுவீராக. ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் தேவ சமூகம் அவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். எல்லாருக்கும் மேலாக இந்த ஆண்டினர் இன்னும் ஆண்டவருக்காக வாழவும் அவர் காண்பித்த அந்த பரிசுத்தமான பாதையிலே பக்தி வைராக்கியத்தோடு வாழவும் உடைய நாமத்துக்கு பயனுள்ள கருவிகளாய் அவர்கள் செயல்படவே ஆசீர்வதியும். சமாதானமும் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக
பிறந்த நாள் திருமண நாள் காணும் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய குருமலையினுடைய கட்டுமான பணி விரைவாக வேகமாக நடைபெற்று வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருடைய ஜபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதனுடைய அடையாளம் இந்த குருமலையின் பணி விரைவாய் நடைபெற்று வருவது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதற்காக ஜெபிக்கின்ற, கொடுக்கின்ற, உழைக்கின்ற, இந்த பணிக்காய் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். கடந்த வாரத்தில் இந்த பணிக்காய் காணிக்கை கொடுத்த பிள்ளைகள் திரு ஆர் மாணிக்கரார் 1000 ரூபாய், திருமதி எஸ்தர் சுமதி ரூபன் மும்பை 1000 ரூபாய், மிஸ்டர் ஆர் இன்பரார் 2000 ரூபாய், மிஸ்டர் டபிள்யூ சார்ல்ஸ் ஜபரார் 10,000 ரூபாய், திருமதி எஸ்தர் கோல்டா அஜித் 25,000 ரூபாய், மொத்தம் 39,000 ரூபாய். கடந்த நாட்களில் இருந்த கையிருப்பு ப்ரீவியஸ் பேலன்ஸ் 1,86,972 ரூபாய். வந்த இவ்வார வரவு 39,000 ஆக மொத்த கையிருப்பு 2,25,972 ரூபாய். நம்முடைய கட்டுமானத்திற்கான மொத்த எஸ்டிமேட் 38,70,000. காம்பவுண்ட் மற்றும் காம்பவுண்ட் ஒர்க்குக்காக 2,50,000. தொடர்ந்து மொத்த தேவை 41,20,000. இதுவரைக்கும் வந்த வரவு, இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கை இதுவரைக்கும் வந்திருக்கிற வரவு 31,63,000. கொடுக்கப்பட்டிருக்கிற தொகை 29,38,000. மீதி கையிருப்பு 2,25,972. தேவையாக இருக்கிற தொகை 10 லட்சம். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் தகப்பனே, எங்களுடைய சமாதானத்தின் சேகத்திற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து வருகின்றேன். குருமறையின் கட்டுமான பணியை உம்முடைய கரங்கள் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலும் தியாகத்தோடு, சிந்தையோடு, ஜபத்தோடு இந்த பணிக்காய் காணிக்கையை கொடுத்திருக்கின்ற பெயர் வாசிக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே கடந்த காலங்களிலே கொடுத்த அனைவருக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து குருமறையின் கட்டுமான பணிக்கென்று பயன்படுவதற்கு நீர் அருள் தருவீராக. படைத்த உன்னுடைய பிள்ளைகளை நீ நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. விரைவில் அந்த வேலை நிறைவு பெறவும் நிமகாரம் பேராயர் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணவும் தேவன் தாமே தொடர்ந்து இந்த பணியை எங்களுக்கு வழிநடத்தி ஆசீர்வதித்து தாரும். திருச்சபையின் மக்களை தொடர்ந்து நீ மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்ம திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் புத்தியுள்ள பெண்களாக இருந்து குடும்பத்தை கட்டி எடுக்கும் எல்லா பெண்களுக்காக தேவனை துதிப்போமாக. நமது திருமண்டலம் உருவாக காரணமாய் இருந்த கோவிந்த அம்மையாருக்காக தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றி அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போமாக. திருச்சபையில்
பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபைமன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு, வருடாந்திர மாநாடு, உபவாச சுதந்திர கூட்டம், அகில உலக ஜப நாள், பெண்கள் ஞாயிறு, தலைமையர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்ம ஆதாய ஊழியம், பாக்கியம்மாள் தொழில் பயிற்சி கூடம், TDTA பாக்கியம்மாள் சிறுவர் இல்லம் போன்ற பல்வேறு ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போம். விண்ணப்பங்களை ஏற்போமாக மறுபடியாக கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டதற்கு எல்லாம் செய்வோம். தென்னிந்திய கிறிஸ்தவ பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி என்னுடைய தாய் வந்தமார் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலர் பொருளாளருக்காகவும் கர்த்தரை நோக்கி தெரிவிப்போமாக. நமது திருமணத்தில் உள்ள அனைத்து குருமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி தெரிவிப்போமாக. கல்லூரியில் நடைபெறும் தையல் தட்டச்சு மற்றும் கணனி பயிற்சி வகுப்புகளாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் TDTA பாக்கியம்மாள் சிறுவர் இல்லம் மாணவர்களுக்காகவும் அதில் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காக மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்களுக்கு விரோதமாக இணைக்கப்படும் கொடுமைகளுக்காக சமுதாய தீமைகள் நீங்க பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை, பெண் சிசு கொலை, ஈவ்டீசிங், மாமியார் மரண பிரச்சனைகள் நீங்கவும் மற்றும் HIV எய்ட்ஸ் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் குடியினால் புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். சமாதான வாழ்த்துதலுக்காக யாவரும் எழுந்துள்ளோம். பிரியமானவர்களே, சபையாக நாம் கூடி வந்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தெய்வ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அனைவரும் ஒருவருக்கொருவர் கைப்பிடித்து சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒருமித்து வாசம் பண்ணுவது
எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும் சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும் அது சமாதானம் சந்தோஷம் நிறைவுள்ள சம்பந்தாகும் திருத்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும் கத்தராங்கே வாசம் செய்தார் ஆசீர்வாதம் தந்திடுவார் கத்தராங்கே வாசம் செய்தார் ஆசீர்வாதம் தந்திடுவார் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாக இருக்கும் யாரும் சேமித்திருப்போம் எங்களை அழைத்திருப்போம் தெரிந்து கொள்கிறவர் மாதிரி பரமபிதாவே செலவு செய்யப்படவும் தக்கதாக நாளில் எங்களை நிறுத்தியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல்மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாரும் அமர்வும் சிறப்பு பாடல்.
தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாங்கள் ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக பாதுகாப்பு சுவாமி, இந்த நாளில் பிரத்யேகமாக பெண்கள் ஞாயிறாக ஆசரிக்கும்படியாக திருச்சபைப்படியாக எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிற ராஜா. இப்போது கூட சுவாமி இந்த ஆராதனையில நாங்கள் பாடல்கள் பாடினோம், ஜெபித்தோம் சுவாமி. ஆராதனை முறைமைகளை எல்லாம் சுவாமி ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்தோம். எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போது கூட சுவாமியுடைய வேத வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக உடைய பாடத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏதோ வந்தோம் என்று இல்லாதபடி நாம எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முழுவதும் உடைய பலத்த கரம், உடைய வல்லமை, உடைய பிரசன்னம், உடைய நாம இடத்துல மகிமைப்படம் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொல்ல வேண்டுகிறோம், ஜீவித பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த பெண்கள் ஞாயிறை ஆசிரிக்க வந்திருக்கிற அருமையான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் யாவருக்கும் எங்களுடைய பெண்களை சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக ஆண்டவர் கடந்த வருடத்தில் நம்ம பெண்கள் ஞாயிறை ஆசிரிக்க உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷத்துலையும் நம்ம திருச்சபையாக கூடி பெண்களாக இந்த ஆராதனையை நடத்தும்படியான நல்ல கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாங்கள் பெண்களாக பாடல்களை பாடினோம், ஜெபித்தோம், விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுத்தோம். நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஆண்டவர் இன்னும் மகிமைப்படணும். தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ள நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான இந்த திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கமானது 1874 வருடம் கடாட்சபுரம் சேகரம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருமண்டலம் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் இந்த கடாட்சபுரம் என்ற சேகரத்தில் 1874 வருடம் ரெவரண்ட் ஜான் தேவ சகாயம் ஐயா அம்மா அவர்கள் மூலமாக இந்த திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கமானது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஜெபம், ஐக்கியம், சேவை என்ற அடிப்படையில் இந்த ஐக்கிய சங்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திருமண்டல திருநெல்வேலி திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவியாக நம்முடைய பேராயர் அம்மா இருந்து செயல்படுகிறாங்க. அதில் ட்ரெஷரர் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, இன்னும் நிறைய ஊழியர்கள் அதில் இருக்கிறாங்க. இப்படியாக ஆண்டவர் நம்முடைய திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்தை வழிநடத்தி வருகிறார். அதில் நிறைய ஊழியர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ வாஸ்தவங்கள ஜெபங்களும் விண்ணப்பங்களும் என்கிற அந்த இதில் நம்ம வாஸ்தோம். அதற்காக நம்ம ஜெபங்களை ஏறெடுத்தோம். இன்னும் ஆண்டவர் அந்த திருமண்டல ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதன் மூலமாக அநேகம் பயன்பெறவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய சமாதானபுரம் பெண்கள் ஐக்கிய சங்க மதியானம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேக பெண்கள் இதில் வந்து கொண்டு இருக்கிறதுங்க. இதில் செக்ரட்டரியாக, ட்ரெஷரராக இருந்து செயல்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம கொஞ்ச நேரமாவது பெண்களாக நம்ம கூடி இருந்து தேசத்திற்காக, திருச்சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்ம அருகில் உள்ள நம்ம சமாதான பகுதிகளுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் என்ன செய்யுங்க, நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க, முடிந்தவங்க நிச்சயமாகவே இந்த இடத்துல நீங்களும் என்ன செய்யுங்க, பெண்கள் ஐக்கிய சங்கமாக நல்ல கூடுகிறதற்கு நல்ல ஒரு ஏற்ற தருணம். அந்த இடத்துல நீங்களும் எல்லாரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் முதல் திங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாங்கள் நடத்துகிறோம். காலையில் 11 மணிக்கு ஆரம்பமாகும். அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒவ்வொரு முதல் வெள்ளியும் தெருவுக்கு ஒரு ஜெபக்குழு, ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு ஜெபக்குழு வைத்து, ஆனால் ஒவ்வொரு தெருவுக்கான
நம்ம போக முடியலைங்கிறதுனால அந்த தெரு ஜெப கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. இதுலேயும் நீங்கள் எல்லாரும் பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்புறம் அந்த வருஷத்தில் நமக்கு வந்து திருமண்டல சட்ட வாக்கியம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒரு வேத வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல ஒரு சட்ட வாக்கியத்தை இந்த வேத வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய திருமண்டல பெண்களுக்கு சங்க சட்ட வாக்கியமானது யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் நம்முடைய பெண்களுக்கு சங்க திருமண்டல பெண்களுக்கு சங்க சட்ட வாக்கியம். இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தையை நினைவு கூறும்படியாக இந்த வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இதை நமக்கு திருச்சபை தந்திருக்கிறாங்க. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை மாத்திரம்தான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்து கொள்வோம், வேற அங்கங்க இல்லை. கர்த்தரையே அப்படின்னா இந்த அர்த்தம், கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், கர்த்தரை மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்னிறுத்தி இந்த வருடம் முழுவதும் செயல்படுவோம், வருகிற நாட்களில் நாங்கள் செயல்படுவோம் என்று நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர்கள் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவரையே சேவித்து கர்த்தரையே சேவித்து ஜெயத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஒரு சில பெண்களை குறித்து நம்ம இந்த நாளில் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஒரு ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். எல்லாருக்கும் வெற்றியை விரும்பாதவர்கள் யாராவது இருக்குமா? இல்லை, எல்லாருமே வெற்றியை விரும்புவோம், சந்தோஷத்தை விரும்புவோம். ஜெயத்தை ஆண்டவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஜெபமே ஜெயம் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான பாடல் கூட உண்டு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் நம் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் மாத்திரம்தான், கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வர முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய ஜெயத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில அவசியம், விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவசியம். அருமையான ஒரு தெய்வ ஊழியர் இருந்தார், ஜார்ஜ் முல்லர். நிறைய பேர் அவரை குறித்து நீங்க புத்தகத்திலெல்லாம் ஒரு வேளை வாசித்திருக்கக்கூடும். அருமையான இந்த ஜார்ஜ் முல்லர் ஒரு தெய்வ ஊழியர். நிறைய இடங்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்வார் சொல்லுவார். அப்புறம் ஒரு தடவை இப்படிதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்படியாக கப்பலில் என்ன செய்கிறாரு, பிரயாணம் பண்ணி கொண்டு சென்றிருக்கிறார், போய் கொண்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கப்பல் பிரயாணம் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் வந்த உடனே திடீர்னு கப்பலை என்ன செய்கிறாரு, மாலுமி என்ன செய்கிறார், நிப்பாட்டிட்டார். அப்போ இப்போ வேகமாக அவர் போகிறார். மாலுமிகிட்ட போய் இந்த ஜார்ஜ் முல்லர் இந்த தெய்வ மனிதர் கேட்குறாரு, எதற்கு கப்பலை நிப்பாட்டிட்டீங்க? நான் போகணுமே, ஆலய ஆராதனை, நான் காலையில் அடுத்த நாள் காலையில் நான் சர்வீஸில் மெசேஜ் கொடுக்கணும், நான் சரியான நேரத்துக்கு போகணுமே, நீங்கள் இப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னா நான் எப்படி போய் சேர்றது, அதனால் உடனே எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாலுமி சொன்னார், இல்லை ரொம்ப பனி மூட்டமாக இருக்குது, அதனால் அது கடந்து போகிறதற்கு 2-3 மணி நேரங்கள் கூட என்ன செய்யலாம், ஆகலாம், அதனால் எடுக்க முடியாது, நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்போ இவருக்கு சொல்கிறார், ஆண்டவரால் முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கேப்டனுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, எப்படியும் கடல்ல தான் போக முடியும், நீங்கள் சொன்னோடனே போக முடியாது அப்படின்னு சொல்லி வேகமாக என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுறாரு. ஜார்ஜ் முல்லர் வராங்க, தன்னுடைய இடத்துக்கு வர்றாங்க. வந்துருந்து என்ன செய்கிறாங்க, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நானும் 50 வருஷமாக என்ன செய்கிறேன், ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், இவ்வளவு வருஷமும் எந்தவித தடையும் வந்தது கிடையாது, நான் ஊழியத்தை செய்கிறதற்கு எந்தவித தடையும் வந்தது கிடையாது. ஏசப்பா உம்மால முடியும், நீர் செய்யுங்க, இந்த பனிமூட்டெல்லாம் விலகி உடனே கப்பல் கிளம்பணும், நான் சரியான நேரத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நல்ல பாரத்தோடு ஜெபித்து விட்டு மாலுமிகிட்ட போய் சொன்னார், கப்பலை போய் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அதில் இப்போ என்ன எடுக்க முடியாது, இல்லை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து இருக்கிறேன், இப்போ போய் வெளியே போய் பாருங்க, பனிமூட்டெல்லாம் இருக்காது, ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தில் நிச்சயம் செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் பார்த்தாலும் உண்மையிலே ஒரு நிமிஷத்தில் அந்த பனிமூட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு விலகி போயிட்டு கப்பல் கிளம்பிட்டு அவர் சரியான நேரத்திற்கு அடுத்த நாள் போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அவர் வந்து ஆண்டவருடைய ஆராதனை பற்றி சொல்லியிருக்கிறதாக என்ன செய்தேன், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே வாசித்தேன். இப்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா நன்மையும் ஆண்டவர்
ஆண்டவர் என்ன செய்கிறார் அதான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தால் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் தடைகளை பார்ப்பதில்லை, வாய்ப்புகளை என்ன செய்யறாங்களா பார்க்குறாங்களாம். விசுவாசத்துல நடக்கும்போது நிறைய தடைகள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஆனா நமக்கு யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். அந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றும் போது, ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை என்ன செய்வார், கட்டளையிடுவார். ஒருவேளை பெண்களாகிய நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி பெண்கள்லாம் நம்ம எப்படி இருந்தோம், ரொம்ப அடிமைப்பட்டு காணப்பட்டோம். சமூகத்துல நமக்கு ஒரு உயர்ந்த காரியங்கள் கிடையாது, கல்வியில நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலைமையில காணப்பட்டோம், சமுதாயத்துல நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப பின்தங்கிய நிலைமையில காணப்பட்டோம். நம்முடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலயும் நம்முடைய வாழ்க்கை சூழலில நம்ம பெரிய பின்தங்கிய நிலைமையில காணப்பட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், மிஷினரிகளை நம்முடைய பகுதிகளுக்கு என்ன செய்யறாரு, அனுப்பி நிறைய கல்வி வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றத்துல எல்லாவற்றிலையும் நிறைய என்ன செய்தார், ஆண்டவரை நம்ம முன்னேற்றினார். இதற்கெல்லாம் காரணம் நிறைய பெண் மிஷினரிகள்லாம் நம்ம இடத்துல என்ன செய்தாங்க, தியாகத்தோடு வந்து ஊழியம் செய்தாங்க. எமி கார்மேகல் அம்மா, குளோரிந்தா அம்மா, அப்புறம் அஸ்போர்ட் சகோதரிகள், அப்புறம் மேரி சார்ஜட் அம்மா, இப்படி நிறைய சொல்லிட்டே போல, எலிசா பால்கர், இப்படி நிறைய பெண்கள் என்ன செய்த, நிறைய மிஷினரிகளோடு வந்து அவங்களுடைய துணைவியாராக வந்து ஊழியம் செய்தவர்களும் உண்டு, தனி பெண்ணாக வந்து என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்தவர்களும் உண்டு. இப்படியாக ஆண்டவர் மிஷினரிகள் மூலமாக ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசுவே மெய்யான தேவன் என்பதை கண்டுகொள்ளும்படியாக, நம்ம அடிமைப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக மிஷினரிகளை கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம மிஷினரிகளை நம்ம தினத்தோடு என்ன செய்யணும், நினைத்து அவங்களை நன்றி செலுத்தி அவங்க சென்றுவிட்ட வாழ்க்கையை இன்னும் தொடர்ந்து நம்ம அதிகமாக செயல்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு துணை செய்வார். இப்போது நம்ம ஒரு சில பெண்களை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலாவதாக தனியாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். தனியாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆகார் என்ற பெண் தனியாக நின்று ஆண்டவரிடத்துல ஜெயம் பெற்றுக்கொண்ட அருமையான ஒரு பெண். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த சம்பவம் தான். பெண்களை குறித்து அநேகமாக நிறைய இடங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், வேறு வார்த்தைகள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் நம் மூலமாக கூட பேச வேண்டும் என்று நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம என்ன செய்யறோம், அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆகார் என்ற பெண் அருமையான ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கப்படுகிறார் சாராளி மூலமாக. அவளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆகார் வந்து ஆபிரகாமோட சேர்றதுனால கர்ப்பவதியாகிறாங்க. இதை பார்த்து யாரு சாராள் சொல்றாங்க, இந்த ஆகார் வந்து என்ன அற்பமாக எழுதுகிறார், அதனால இவங்களை என்ன செய்யுங்க, இந்த வீட்டை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு கைக்கு கையில தானே இருக்கிறா, அப்படின்னு பார்வைக்கு நலமானபடி நீ அவளை செய்யணும்னு சொன்னோடனே அவள் கடினமாக சாராள் நடத்தினபடியால் ஆகார் அந்த வீட்டை விட்டு என்ன செய்கிறார், ஓடி போகிறார். போற இடம் வனாந்திரம். இடம் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தை சூடு போகிற வழியிலே இருக்க நீரூற்றண்டையை கண்டுக்கிறோம். வனாந்திரமான இடத்துல அவள் அந்த இடத்த விட்டு என்ன செய்யலாம், தன்னை அந்த இடத்த விட்டு வெளியே வரான். அப்போ ஆண்டவர் அவளோட என்ன செய்கிறார், இடைப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் நீ எங்கே இருந்து வாரா, நீ எங்கே போறா, உடனே நீ எங்கே போகணும், நாச்சியாரத்தைக்கு திரும்பி போ, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், இஸ்ரவேல் என்று பெயரிடுவா, அவனே நான் ஒரு பலத்த ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனை என்ன செய்கிறாரு, நீ திரும்பி போன்னு சொல்லி கர்த்தருடைய தூதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போதான் அவன் என்ன சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். அப்பொழுது அவள் 13ஆம் வசனம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்போதான் அவன் நினைச்சு பார்க்குறா, ஒருவேளை நம்ம குடும்பத்தாரால கணவனால குடும்பத்தோடு நம்ம விரட்டி விடப்பட்டுட்டோம், எங்கே போகிறோமே தெரியாம நம்ம வனாந்திரத்தில் என்ன செய்கிறோம், அப்படியே நடந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னை பார்க்கிறார். நீர் என்னை
காண்கிற தேவன். உலக பிரகாரமான மனுஷங்க என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அப்போதுதான் அவர் என்ன செய்கிறார், உணர்கிறார். ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர். நான் நடந்தாலும், நான் படுத்திருந்தாலும், நான் உட்கார்ந்தாலும், நான் எழுந்திருந்தாலும், நான் எங்க சென்றாலும் என்னுடைய கண்ணீரை கண்டு நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன், நீர் என்னோட பேசின தேவன் சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், பேரெடுக்கிறதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒருவேளை நாமும் என்ன செய்யலாம், காணப்படலாம். ஒருவேளை கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம், ஒரு விரக்தியான சூழ்நிலையில காணப்படலாம், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில காணப்படலாம். அடுத்ததாக நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி கொண்டு போக போறோமோ, ஒருவேளை நான் தனியாக இருக்கிறேனோ, எனக்கு ஆர்வம் சொல்ல யாருமே இல்லையே, யாருமே என்னை கைவிட்ட நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை எப்பவுமே என்ன செய்றேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம அநேக பேர் என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். அப்புறம் இதுக்கு பின்னாடி உள்ள சம்பவங்கள்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச சம்பவங்கள் தான். திரும்பமாக சாராள் என்ன செய்யறாங்க, கர்ப்பவதி ஆகிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த ஆகாருடைய மகன் என்ன செய்யறான், 21 அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் 21:9 ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராளை கண்டு உடனே சாராள் என்ன செய்யறாங்க, ஆபிரகாம்கிட்ட இந்த மகனையும் இந்த அடிமை பணியும் இந்த இடத்துல இருந்து என்ன செய்ய, குழம்பை தள்ளுங்க, நீ அனுப்பி விட்டுருக்குன்னு சொன்னோடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு, இந்த அப்பத்தையும் தூக்கியில தண்ணீரையும் வச்சு என்ன செய்யறாரு, அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் அவளும் அப்பவும் என்னதான் எங்கதான் போறா, வனாந்திரத்துல என்ன செய்யறா, அலைந்து திரிகிறா, தண்ணியெல்லாம் காலியாயிட்டு பிள்ளையை தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு இவளும் உட்காந்து என்ன செய்யறா, அழுகுறா. அப்போ யாரு கேட்கிறார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, குடியிருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இப்போதும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில சாராள் விரட்டி விட்டாங்க, அவனுடைய கணவர் விரட்டி விட்டாங்க. பிள்ளையோடு தன்னந்தனியாக திரும்பவுமாக வனாந்திரத்திலே என்ன செய்கிறார், அலைந்து திரிகிறார். சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை. ஆனாலும் அவளோட யார் இருந்தார், ஆண்டவர் இருந்தார். திரும்பவுமாக ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய தூதன் ஆகாரோட என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன நடந்தது, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். திரும்பவும் அவர் என்ன செய்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த பிள்ளையை தூக்கிட்டு என்ன செய்ய போன்னு சொன்னோடனே அங்கே ஒரு நீரூற்றணை இருக்கிறது, தண்ணியை குடிக்கிறாங்க. அந்த பையன் இஸ்மவேல் அழகாக என்ன செய்கிறாங்க, வளர்ந்து அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பலத்த ஜாதியானான் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ அருமையான அந்த பெண் தனியாக எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலையும் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். அந்த நேரமும் நீ தனியா இருக்கும்போது நான் உன் கூட தான் இருந்தேன். நீ இப்போ பிள்ளையை பெற்று பிள்ளையோட சேர்த்து வந்திருக்கிறான், இப்பவும் நான் உன் கூட தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ கலங்காத, திகையாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவளை தேற்றுகிறதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒருவேளை நாம கடந்து வந்திருந்தாலும், ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர், நீர் ஒருவர் மாத்திரம்தான் என் கூட இருக்கிறீர். யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசர் நீர் ஒருவர் தான். உம்முடைய கரத்துல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். வேறு வசனத்தின் மூலமாக பேசுவார், ஜெபத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். நம்ம கலங்காதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். இன்னொரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ. இவங்க யாருன்னா வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெண் என்று நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். முதலாவதாக தனியாக நம்முடைய குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். அடுத்ததாக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு பெண். அதில் முதல்ல ஆரம்பமே அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாத்தையும் செலவழித்தும்
முடியாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, 12 வருஷமாக பெரும்பாடோட இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு இப்படிப்பட்ட சூழ்நிலையை எல்லாவற்றையும் செலவழித்து தன்னுடைய பணங்கள், தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் செலவழித்து கூட அவங்களுக்கு என்ன செய்யல, சுகம் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இயேசுவை குறித்து என்ன செய்யறாங்க, கேள்விப்படுகிறாங்க. இயேசுவினுடைய வல்லமையையும் அவர் செய்த மகிமையான காரியங்களையும், நிறைய அதிசயங்களையும், நிறைய அற்புதங்களையும், ஆண்டவர் சுகப்படுத்தின நிறைய வியாதியஸ்தர்களையும் குறித்து, இயேசுவை குறித்து என்ன செய்யறாங்க, கேள்விப்படுகிறாங்க. கேள்விப்பட்டு தான் அவருடைய இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா, நானும் அவரை என்ன செய்வேன், தொடுவேன்னு சொன்னாங்க. 27ஆம் வசனம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டா கூட சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை புதிதாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த சகோதரிக்கு என்ன செய்திருக்கு, கிடைத்திருக்கு. அப்போ ஆண்டவர் பயங்கர வல்லமை உள்ளவர், அவரால் கண்டிப்பா முடியும். நான் என்ன செய்வேன், அவருடைய வஸ்திரத்துக்கு கூட ஒரு வல்லமை இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்களுக்கு காணப்பட்டதுனால அந்த வஸ்திரத்தை என்ன செய்யறாங்களா, அவங்க தொடுறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு சுகம் கிடைக்குது. அதுதான் 34ஆம் வசனம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மகளே விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ விசுவாசம், அந்த சகோதரிக்கு இருந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாமும் நிறைய வைத்தியர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம், காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் என்ன சொல்றேன். அருமையான 2வது பையன் பிறகு ஒரு 7-8 மாதங்கள் தான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து என் உடம்புல ஃபுல்லாக ஊறல், ஒரே அலர்ஜி மாதிரி, ஏதோ ஒரு அலர்ஜி ஆனதுனால ஒரே ஊறல். லேசாக உடம்புல எந்த பகுதியை தொட்டால் கூட உடனே பட்டப்பட்டையா பெருசா ரவுண்டா என்ன செய்யும், அப்படியே வீங்கிடும். எந்த லேசாக தொட்டா கூட என்ன செய்யும், பெருசா என்ன செய்யும், வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்கனால அப்படி தடுப்புமா முகத்துலேருந்து தலையிலிருந்து பாதம் வர அந்த மாதிரி என்ன செய்து கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஒரு நாள் ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். நாங்கள் மேலே எழுதப்படும் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த ஹாஸ்டேட்டில் நாங்கள் ஊழிய செய்து கொண்டிருந்தோம். அப்போது என்னென்னா பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்களும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன செய்யல, சுகம் கிடைக்கவே இல்லை. திரும்ப அங்கே ஒரு சித்தா டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய மூலிகைகள், நிறைய தாவரங்கள் உள்ள அந்த மருந்துகள்லாம் நிறைய செய்கிறார், கொடுத்தாரு. அதையும் ரொம்ப நாள் சாப்பிட்டு பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருந்தது. ஆனாலும் அதை எனக்கு இந்த வேதனை சரியாகணும்னு சொல்லி அதெல்லாம் நான் என்ன செய்தேன், சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தேன், எனக்கு கேட்கவே இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சுனியானங்க அப்படின்னு ஒரு செடி, பாம்பு வராது அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. நாங்கள் இருந்த வீட்டில் அந்த சிறியானங்க செடி இருக்குது. உடனே அதை சொன்னாங்க ஒருத்தங்க, அந்த சிறியானங்க செடியை அதோட தாவரத்தை எடுத்து நல்ல ஜூஸ் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பயங்கர ரொம்ப கசப்பாக இருந்தது. அதையும் ஒரு வாரம் என்ன செய்தேன், குடித்தேன். ஆனால் கேட்கவே இல்லை. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே எனக்கு சுத்தத்துக்காக இதில் பெரிய விடுதலையை தாங்கன்னு சொல்லி ஜெபித்துட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த ஆண்டவருடைய சித்தம் இல்லை, எனக்கு அது சரியாகவே இல்லை. அப்புறம் தான் ஒருத்தங்க சொன்னாங்க, திருநெல்வேலியில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஃபேமஸான ஸ்கின் டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வீட்டில் ஏற்கனவே மாதக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப இங்கே உள்ள வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஸ்கின் டாக்டர் என்ன செய்து வந்தேன். இங்கே வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த காலையிலே என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட் போடணும். இங்கே வந்து தான் போடணும். ஃபோன் ஆகும் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 13 வருஷம். அப்போ அந்த மாதிரி ஃபோன் கையில் நமக்கு கையில் ரொம்ப கிடையாது, லேண்ட்லைன் தான் அங்கே தான் உண்டு. ஆனால் முந்தின நாள் டோக்கன் போட முடியாது. காலையில் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்பறம் தான் போட முடியும். அதனால் காலையில் 8 மணிக்கே கிளம்பி இங்கே ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் வந்து டோக்கன் போடுவேன். சாயந்தரம் வந்து பார்க்குறது சாயந்தரம் ஆயிரும், 4 மணி 5 மணி என்ன செய்யணும் ஆயிரும். அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டே இருப்போம். அப்போ 1 வீக்குக்கு அவர் ட்ரீட்மெண்ட் மாத்திரை கொடுப்பாரு, எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்புறம் திரும்ப அந்த மாத்திரை சாப்பிடும் போது ஒன்றும் செய்யாது, திரும்ப அதை விட்ட உடனே திரும்ப என்ன சொல்லுவாங்க. அவரும் சொல்லி விடுவார், வாரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யுங்க வந்துருங்கன்னே சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரி எனக்கு சரியாகவும் இல்லை. அப்படி வந்துட்டு 1 மாதம் வந்துட்டு இருந்தேன். வாரம் வந்து இதே மாதிரி காத்து கிடந்த பையன் வேற ரொம்ப சின்ன பையன், பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவை தான் பார்த்துக்க சொல்லி என்ன செய்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம்
அப்புறம் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு மேலே நான் என்ன செஞ்சுட்டே வந்துட்டேன். அடிக்கடி வந்து எனக்கு சரியாகல. திரும்ப ஒரு தடவை வந்தேன். அப்போ வரும்போது அந்த ஈவினிங் வந்து சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால் நம்ம இன்னைக்கு காலையிலே போயிடுவோம்னு சொல்லி நான் 8 மணிக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் எழுதிட்டே வந்துட்டேன். வந்து டோக்கன் போட்டாச்சு. நான் பக்கத்தில் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கேன். என்னை கூப்பிடவே என்ன செய்ய இல்லை. 6 மணி ஈவினிங் 6 மணி வரை என் பேரை என்ன செய்ய கூப்பிடலை. நானும் சாப்பிடவும் இல்லை. தையலாக நம்ம சாப்பிட போனால் வெளியே போனால் அந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி வெறும் தண்ணி பாட்டி மட்டும் தான் வச்சுருந்தேன். தண்ணி இதிலே குடிச்சிக்கிட்டே அப்படி என்ன செய்து உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு 6 மணி ஆனது ரொம்ப அழுகலையாக வந்துச்சு. நான் ஒருத்தரே உட்காந்து என்ன செய்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். ரொம்ப அழுதேன். அப்போ ஆண்டவரே அந்த நேரம் தான் நான் ரொம்ப கண்ணீரோடு என் பக்கத்தில் உள்ளவங்க கூட கேட்டாங்க, நாம அப்படி அழுதுட்டுருக்கேன், வேற அவங்க கூப்பிட்டுருவாங்க, நீ வருத்தப்படாத, அவங்க கூப்பிட்டுருவாங்க, இப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அழுது என்ன செய்கிறேன் அந்த நேரத்தில். அப்போ தான் ரொம்ப நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே வர மாட்டேன், எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. நான் ஒரு 3 மாசமா இதில் நான் என்ன செய்கிறேன், அவதிப்பட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். உம்மால் மாத்திரம்தான் முடியும் சுகத்தை கொடுக்கறதுக்கு. வைத்தியர்களால் நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன். என்னுடைய எல்லா நேரமும் எங்கே தான் செலவழிஞ்சிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் தான் என்ன செய்ய செலவழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆண்டவரே உம்மால் முடியும், இன்னைக்கு தான் நான் லாஸ்ட், இனிமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், எனக்கு ஒரு பெரிய சுகத்தை எனக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அழுது ஜோ பண்ணிட்டு உட்காந்துட்டு என் பேரை கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி 8:30 மணி 6:30க்கு மேலே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் போய் பார்த்துட்டு நேரம் நைட்டு 9 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறது. அங்கே போய் போனோடனே என்ன சொல்லி காம்பவுண்ட் சொல்றதுக்கு பின்னாடி மாத்திரை கொடுத்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு, எங்கள் ஐயாவுக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நான் சொல்ல போது தான் எனக்கு செய்ய தெரியும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகவும் கூடாது, ஆண்டவரை எனக்கு சுகத்தை கண்டிப்பாக தருவாருன்னு சொல்லி எல்லா மாத்திரை வாங்கி அன்றைக்கி 500 ரூபாய்க்கு மேலே அந்த நேரம் வாங்கிட்டு வந்துருக்கு. அவ்வளோத்தையும் தூக்கி எரிச்சிட்டு எரிச்சிட்டேன். ஐயா மாத்திரை சாப்பிட்டியா, சாப்பிட்டா வெள்ளை சாப்பிட்டா சொல்லி அதுலேருந்து நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தார், எனக்கு அதிலிருந்து விடுதலையை தந்தார். நான் நல்ல பரிபூர்ண சுகத்தை எனக்கு தந்துட்டார். ஒரு இது கூட கிடையாது. ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், முழுமையாக நானும் அதுக்கு முன்னாடி தான் ஜோமணிக்கு தான் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ கடலுக்கடியில் போகணும்னு சொன்னாலும் போக முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு எப்போதான் இருந்தது, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்போதான் அவ்வளோ ஆண்டவர் மேலே முழு விசுவாசத்தை நான் என்ன செய்வேன், ஆண்டவர் மேலே கொடுத்ததுனால ஆண்டவர் ஒரு பரிபூரண சுகத்தை அதுலேருந்து எனக்கு அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் ரொம்ப கிடையாது. ஆண்டவர் நல்ல சுகத்தை எனக்கு என்ன செய்தால் தந்துவிட்டார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைப்போம், நிறைய பேர் வைத்தியர்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய் சோர்ந்து போயிடுமா. ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க, முழு விசுவாசத்தோட ஆண்டவரை உம்மால மட்டும்தான் இந்த சுகம் கிடைக்க முடியும், எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தாங்க, உம்மால முடியும், நான் பரிபூர்ண நம்புறேன், நான் முழுமையாக நம்புகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தருவார். அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடியா உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவரிடத்துல நம்முடைய மாறங்கள், நம்முடைய சுவீனங்கள் எல்லாவற்றையும் வைக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், தர முடியும். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். குழுவாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். குழுவாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாரிமாரும் உபவாசம் பண்ணுவோம், விதமாக சட்டத்தை மீறி ராஜாவுக்கு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இது எல்லாரும் அருமையாக எஸ்தரும் அவங்களுடைய தாரிமாரும் கூட இருந்து ஜெபித்து எப்படியாக தங்களுடைய தேசத்திற்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி தான். யூத குலத்தை அழிப்பதற்காக ஆமான் ராஜாட்ட என்ன செய்யலாம், உத்தரவு பெற்றுக்கொண்டார். 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அப்போ யூதர்களை அழிக்கும்படியாக கட்டளை பிறந்திருக்கிறதுன்னு சொல்லி மொர்தெகாய் என்ன செய்யறாரு, சொல்லி விடுறாரு. எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி விடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம் பின்பாக பாருங்க. நீ போய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொன்னான். நீ ராஜாட்ட போய் என்ன செய்ய, மன்றாடு, போய் விண்ணப்பம் பண்ணு, அவர் உனக்கு என்ன செய்வார், இறங்குவார்னு சொல்லி எஸ்தர்
எஸ்தர்கிட்ட மொர்தேகாய் வந்து எஸ்தர்கிட்ட என்ன செய்யற சொல்லி அனுப்புகிறதாக நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னாடி உள்ள வசனங்கள் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், அவளுடைய காரியங்கள் அந்த ராஜாங்கத்தில் உள்ள சூழ்நிலையே அவன் என்ன செய்யறா சொல்கிறா, யாராவது குற்றத்தில் என்ன செய்ய முடியாது, அழைப்பிக்கப்படாமல் போக முடியாது, அப்படியே போயிட்டாலும் கொஞ்சம் போல நீட்டினாதான் தப்பிச்சோம், அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம், நம்ம செத்தாலும் நம்ம வந்து செத்து விடுவோம். அது இப்படி ஒரு சட்டம் பயங்கரமான சட்டம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி போவேன், ஏற்கனவே 30 நாள் என்ன செய்யல, நான் ராஜாவிடத்துல அழைக்கப்படவே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் எப்படி போய் ராஜா கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா திரும்ப திரும்ப அவருக்கு ப்ரெஷர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. திரும்ப மொர்தேகாய் என்ன சொல்றாரு, நீ தப்பிக்கலாம்னு நினைக்கியா, எல்லா ஜனங்களும் அழைக்க போனாலும் நீயும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய ப்ரெஷர் வந்துட்டே இருக்கனால திரும்பவும் சொல்லி 2 பேரும் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு தான் தெரியும் அந்த ராஜாங்கத்துல உள்ள சூழ்நிலைகள், அவளுக்கு தான் நல்லா தெரியும். உலக பிரகாரமாக இது நடக்கவே முடியாது, நம்மளால இது கூடவே கூடாது, நம்ம ராஜாட்ட போய் இதை செய்யவே முடியாது, நம்ம இதை பேசவே முடியாது என்பதை உணர்ந்தவளாக அவன் யார்கிட்ட வாரா, ஆண்டவரிடத்துல வாரா. அவன் சொல்லி அனுப்புறா மொர்தேகாய் சொல்லி அனுப்புனது, ராஜாவிடத்துல போய் நீ என்ன செய், ஜனங்களுக்காக வேண்டுதல் பண்ணி விண்ணப்பம் மஞ்சாடுன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா மொர்தேகாய் என்ன சொல்லி விடுறாரு பாருங்க, 16ஆம் வசனம், சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் இருந்து நீங்க என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்க, நானும் என்னுடைய தாதிமாரும் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஜெயித்து தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி அனுப்புகிறதாக நம்ம பார்க்கிறோம். பின்னாடி பார்க்கிற சம்பவங்கள் உண்மையிலேயே அவங்க ஜெபித்து என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு தேசத்துக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தவங்களாக என்ன செய்யறாங்க, காணப்பட்டாங்க. பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் பின்னாடி பார்க்கும்போது சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது, உபவாசம் பண்ணி ஜெபித்து. ஒருவேளை தாதிமார்கள் பார்க்கும்போது யாரு, அந்த எஸ்தர் ராஜுக்கு பணிவிடை செய்கிறவங்க தான், அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களோட சேர்ந்து இருந்து குழுவாக ஜெபித்தாங்க. ஜெபித்தது நிமித்தமாக என்ன கிடைச்சிருந்தாங்க, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 8:15-16 இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவங்க ஜெபித்ததன் மூலமாக யூதருக்கு என்ன செஞ்சிட்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று, அவங்க விடுதலை கிடைச்சது, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, ஒரு கழிப்பு சந்தோஷம் அந்த தேசத்திற்கே என்ன செய்து கிடைத்ததாக நம்ம பார்க்கிறோம். பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்கள்லாம் பூரின்னு ஒரு பண்டிகையை என்ன செய்யணும், கொண்டாடணும். வருஷம் இதை என்ன செய்யணும், நினைவு கூறணும். தலைமுறையாக இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை நாம கொண்டாடணும்னு சொல்லி ராஜா என்ன செய்யறாரு, அறிவித்திருக்கிறதாக நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன, ஆண்டவரை மட்டும்தான் அவங்க என்ன செய்யறாங்க, பிடித்து கொண்டாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க, குழுவாக இருந்து என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குழுவாக உபவாசம் இருந்து ஜெபித்ததன் நிமித்தமாக ஆண்டவர் தேசத்திற்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார். நம்முடைய ஆலயத்திலையும் குழு ஜெபம் என்ன செய்து காணப்படுகிறது. பெண்களுக்கு சங்கமாக கூடி ஜெபிக்கிறோம், ஆண்களுக்கு சங்கமாக கூடி ஜெபிக்கிறாங்க, சிறுவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க, வாலிபர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவரிடத்துல நம்ம கூடி ஜெபிக்கும் போது நம்ம எங்க ஒருமரப்பட்டு ஜெபிக்கமோ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறார். நாம் அந்த குழு ஜெபங்களை, இந்த ஐக்கிய ஜெபங்களை, இந்த ஐக்கிய கூட்டங்கள்ல நிச்சயமாக பங்கு பெற்று நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே தேசத்திற்கு விடுதலை கண்டிப்பாக என்ன செய்து உண்டு என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கடந்த நாட்கள்ல நம்ம கொரோனாவுக்காக நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்தோம், ஆண்டவர் பெரிய விடுதலை கட்டளையிட்டார். இப்போ பாருங்க, ஒரு வாரமா நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, துருக்கி சிரியா நாடுகள்ல நிலநடுக்கத்தினால 25,000 பேருக்கு மேல என்ன செய்யறாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போ தேசத்திற்காக துறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மளெல்லாம் பார்க்கிறார். நம்ம என்ன செய்யணும், குழுவாக நின்று தேசத்திற்காக நம்ம வல்லமையோடு உபவாசம் இருந்து ஆண்டவருடைய பாதத்துல கூடி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக வல்லமை உண்டு என்பதை இந்த எஸ்தருடைய பெண் வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:14. இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவங்களுடைய குழுவும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒருமுறைப்பட்டு என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறதா, வேண்டுதலையும் ஒருமுறைப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலையும் என்ன செய்யறாங்களா, நிறைந்திருந்ததாக நம்ம என்ன செய்யறோம், வேதத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒருவேளை
பரிசுத்த ஆவியினால ஏசப்பா என்ன செய்கிறாங்க, மரியாளிடத்தில் பிறகுறாங்க, வளர்றாங்க, நல்லா ஊழிய செய்கிறாங்க, பாடுபடுறாங்க, மறிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தாயால் பார்த்துக்கொள்ளவே முடியாது. அதில் எவ்வளோ ஒரு பெரிய வேதனையை என்ன செய்திருப்பாங்க, சகித்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து 3ஆவது நாள் என்ன செய்கிறாங்க, உயிரோடு எழுப்பிட்டாங்க. அப்போ ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், பரவாயில்ல ஆண்டவர் உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு என்ன செய்கிறார், பரத்துக்கு ஏறிவிட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், பரவாயில்ல அவர் என்ன செய்கிறாரு, பிறந்தாரு, வளர்ந்தாரு, அவருடைய வேலையை முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு, இவங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன செய்யல நினைக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஐக்கிய ஜெபம், அந்த ஜெபத்தில் சீஷரோடு சேர்ந்து சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து அவங்கள என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய தாயார் என்கிற கருத்து அப்படி இல்லாமல் ஆண்டவரிடத்துல நம்மளும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஐக்கியத்தில் நம்மளும் என்ன செய்யணும், கலந்துக்கணும். ஐக்கியமாக குழுவாக இருந்து நாமளும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபித்ததுனால அந்த ஜெபக்குழு தான் திருச்சபையின் எழுப்புதலுக்கு அஸ்திகாரமாக முதலாக என்ன செய்யணும் காணப்பட்டுச்சான். அதனால ஐக்கிய ஜெபங்கள் ரொம்ப என்ன செய்து முக்கியமாக காணப்படுகிறது. அப்புறம் கொரிய எழுப்புதலுக்கு காரணமாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அவனுடைய ஜெபக்குழுக்கள் தான், வீட்டு ஜெபக்குழுக்கள். கம்யூனிஸ்ட் நாடுகளில் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்கெல்லாம் ஜெபக்குழுக்கள், ஜெபங்களாக குழுக்களாக இருந்து ஆலயத்தில் வீடுகளில் இருந்து ஜெபிக்கிறதுனால தான் ஆண்டவர் பெரிய திருச்சபைக்கு அஸ்திபாரமாக திருச்சபை நிறைய திருச்சபைகள் எழும்புகிறதற்கும் சுவிசேஷம் பரவுகிறதற்கும் காரணமாக இருந்தவங்க யார் தான், இந்த மரியாளும் அவங்களோட சீஷரும் அவங்களோட சேர்ந்து இருந்தவங்க தான் காரணமாக இருந்தாங்க. அப்போ நாம குழுவாக இருந்து ஜெபிக்கணும். அருமையான பாடல்களை முன்னாடி இருந்து பாடணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று வேதம் சொல்கிறது. வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணும், பாடல்களாக பாடணும். ஒருமுறைப்பட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவனுடைய வேத வசனம் சொல்கிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூட்டியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுடைய என்ன செய்கிறார், இருக்கிறார். அருமையான அந்த இயேசுடைய பணியும் அவனுடைய குழுவாக ஜெபித்து திருச்சபைக்காக எப்படியாக ஜெபித்து திருச்சபையை வளர்த்தாங்க. அதே போல அந்த கடமை யாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இப்போது நமக்கு என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. நாமும் குழுவாக வீட்டு ஜெபங்களாக குழுக்களாக இருந்து ஜெபிக்கும் போது, தேசத்திற்காக திருச்சபைக்காக ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய திருச்சபைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். அநேக பேர் ரட்சிக்கப்பட ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். கடைசியாக குடும்பமாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இந்த பகுதி எல்லாருமே நம்ம இந்த பகுதி அடிக்கடி நம்ம தியானிக்கிற ஒரு பகுதி. எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஒரு குடும்பம் என்ன செய்து ஆலயத்திற்கு கடந்து வராங்க. எல்கானா, பெனினாள், அன்னாள், பெனினாளுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வராங்க. எங்கே வராங்க, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து என்ன செய்வான், போய் வருவான். நம்ம இஸ்ரவேல் மேப்பில் பைபிள் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சீலோ எங்கே இருக்குன்னா எருசலேம் தேவாலயத்தில் எருசலேம், அப்புறம் கில்கால், அப்புறம் எரிகோ, பெத்தேல், ஆயி, அப்புறம் எரிகோ, அப்புறம் சீலோ என்ன செய்து காணப்படுது. எருசலேமுக்கு வடக்கே சீலோ என்ற பகுதி என்ன செய்து காணப்படுகிறது. அப்போ வந்து சீலோ தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது பக்கம் தானே எருசலேம் தேவாலயம் சாமியை பிறக்கிறாங்க. அப்புறம் தாவீது ராஜா சாலமோன் தேவாலயத்தை என்ன செய்யலாம் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே வந்துட்டு இருந்தாங்கன்னா சீலோவில் வந்து வருஷம் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக என்ன செய்தாங்க வந்தாங்க. அருமையான இந்த குடும்பத்தை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ அந்த எல்கானா வந்து ஆண்டவரை நம்ம ஆண்டவர் நம்ம எதற்கு படைத்திருக்கிறார், ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரை பணிந்து கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவுமே ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், படைத்திருக்கிறார். அருமையான இந்த எல்கானா குடும்பம் வருஷம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதாக நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு ஜெப வீரராக, ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள எல்கானா அந்த கணவனாக காணப்பட்டதுனால தான் குடும்பத்தோடு இவ்வளோ பெரிய மலை தேசத்திலிருந்து சீலோ என்கிற பகுதிக்கு வந்து பள்ளி பொருட்களோட பிள்ளைகளோட அவங்களுடைய உதவிகளோட தூர இடத்திற்கு வந்து ஆண்டவரை தரிசிப்பதாக என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஒருவேளை வெளிநாட்டுக்கு என்ன செய்யறாங்க, நல்ல குழந்தைகளை என்ன செய்யிருக்கிறாங்க, குமாரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குமாரத்தை
குமார்த்திகள் இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செய்கிறாங்க, சந்தோஷமா போகிறாங்க. அன்னாளுக்கு கணவன் மாத்திரம்தான் என்ன செய்து ஒரு ஆறுதலாக காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்ம கடந்து செல்ல வேண்டும். வருஷம் நம்முடைய காணிக்கை செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையை கனம் நம்ம செலுத்த வேண்டும் என்று சொல்லி அருமையாக அந்த குடும்பம் சந்தோஷமாக வருஷம் என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்னாள் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் வருஷம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் என்ன உதவி செய்திருக்கிறார்கள் என்று ஒருவேளை அவங்க நினைக்காமல், நிறைய அவங்களுக்கு சாப்பு போக்கு சொல்கிறதற்கு நிறைய வழி இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, சொல்லலை. ஒருவேளை இவ்வளோ பெரிய மலை தேசம், அங்கிருந்து நான் என்ன செய்யல, இந்த இவ்வளோ தூரமான பகுதிக்கு நான் வரல, ஒருவேளை எனக்கு பிரயாண வசதி சரிபடலை அப்படிலாம் சொல்லி அவங்க என்ன செய்யல, சொல்லலை. ஒருவேளை வெளிநாட்டுக்கு குமாரத்திகள் இருக்கிறாங்க, அவ குடும்பத்தோட சந்தோஷமா என்ன செய்வான், வருவான். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவை கட்டளையிட்டு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மேடு பள்ளங்கள் இருக்கு, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் ஆலயத்திற்கு வாரேன் அப்படின்னு சொல்லலை. அவளை குறித்து நம்ம பார்க்கும்போது வெளிநாள் வருஷம் இந்த மாதிரி ஆலயத்திற்கு போகும்போது அன்னாளை என்ன செய்வான், விசனப்படுத்துவாள், அவளை என்ன செய்வாள், துக்கப்படுத்துவாள், அவளை மனமணி வாங்குவாள். அப்படி இருந்தும் கூட வருஷம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அன்னாள் என்ன செய்தாங்க, கலந்து கொண்டாங்க, போனாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செய்தாங்க, கண்டு கொண்டாங்க. எப்படி ஜெயித்தாங்க பாருங்க, 10ஆம் வசனம். மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உடைய அடியாளின் சூழியை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் இணைந்தபடி ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவரை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவர் தலைமையில் சவரகத்தை படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க, மனக்கசந்து மிகவும் அழுது. வருஷம் போயிட்டு தான் இருந்திருப்பாங்க, வருஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வருஷத்துல ரொம்ப மனக்கசந்து அழுது ஆண்டவரிடத்துல தன்னுடைய கண்ணீரை எல்லாம் சிந்தி ஊற்றி ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை தரணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணாங்க. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என்னுடைய உடம்புல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய பாரம், என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபித்ததின் விளைவு அவங்களுக்கு அருமையான ஒரு குமாரன் கிடைக்கிறான். பின்னாடி பார்க்குறோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் நிறையா பிறக்குது. அருமையான ஒரு சாமுவேல் என்கிற ஒரு மகனை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்த சாமுவேல் எப்படி இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய பேசுகிற ஒரு மகனாக காணப்படுகிறார், ஒரு நியாயாதிபதியாக காணப்படுகிறார். திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கராக என்ன செய்கிறார், சாமுவேலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவருடைய ஆலயத்துல குடும்பமாக வந்து கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக வந்து குடும்பமாக அவங்க வந்து ஜெபித்ததுனால அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்யலாம், காணப்படலாம். ஆண்டவரே, நம்ம என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளோடு இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒருவேளை நான் பணி செய்கிற இடங்கள்ல, ஒருவேளை என்னுடைய எல்லா காரியத்திலையும் ஒருவேளை நான் குறைவுள்ளதாக இருக்கேன், என்னை அனுசரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை வெளிநாடை போன்றவர்கள் என்னிடத்துல இருக்காங்க, என்னை முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னை குத்திக்கிட்டே இருக்காங்க, உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம கூட யார் இருக்கிறார், ஆண்டவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அதற்கு நம்ம எங்கே வரணும், ஆலயத்திற்கு குடும்பமாக என்ன செய்யணும், வரணும். ஆண்டவருடைய ஆராதனைகளை நம்ம பார்க்கணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், ஆண்டவரை அதை நேசிக்கணும், ஆண்டவரை நல்லா பாடணும், துதிக்கணும். நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே விரும்புவேன் என்று சங்கீதக்காரன் அழகாக என்ன செய்தார் சொல்கிறார். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும், தங்கியிருந்து அநேக நன்மைகளை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மாத்திரம்தான் என்ன செய்வோம், சேவிப்போம். ஆண்டவருடைய ஆலயம் தான் நமக்கு நிம்மதி தரக்கூடியது, நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகள், நம்முடைய எந்த காரியங்கள் நம்ம ஜெபித்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வேதனை, நம்முடைய மனக்கசப்புகள் எல்லாவற்றையும்
நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆலயத்துல ஊற்றி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை சமாதானத்தோடு என்ன செய்வார், அனுப்புவார் என்பதை எந்த சந்தோஷம் இல்லை. இந்த நாளில் ஒரு 3 காரியத்தை குறித்து பார்த்தோம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயத்தை கண்ட பெண்கள், அருமையான ஆகார் என்ற பெண்ணை குறித்து பார்த்தோம். பெரும்பாலும் ஒரு ஸ்திரியை பார்த்தோம். தனியாக நீங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது, உலக பிரகாரமான சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆண்டவர் தான் சரண்டர்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன செய்யறாங்க, சரண்டர் ஆனதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். அடுத்ததாக குழுவாக நின்று ஜெபித்தனர். எஸ்தரும் அவங்களுடைய தாதிமாரும், அப்புறம் மரியாளும் அவங்களுடைய குழு சீஷர்கள் அவங்களோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்க குழுவாக இருந்து ஜெபிக்கும் போது தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, திருச்சபைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு. அப்போ அதெல்லாம் யார் கையில் இருக்கிறது, நம்ம கையில் இருக்கிறதுனால ஐக்கிய ஜபங்களை, ஐக்கிய சங்கங்களில் நம்ம கலந்து கொள்வோம். தேசத்திற்காக, திருச்சபைக்காக, நம்முடைய பகுதிகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை சந்தோஷமாக வைப்பார். கடைசியாக குடும்பமாக நின்று ஜெயத்தை கண்ட பெண்கள். ஆலயத்திற்கு வர்றவங்க ஒரு நாளும் குறைபட்டு போனதே இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில அவங்க குடும்பமாக, கணவனாக, மனைவியாக, வெளிநாளாக, அவங்களுடைய குடும்பங்களாக வந்து ஜெபித்ததுனால வருஷம் வருஷம் அவங்களுடைய ஆலயத்திற்கு அவங்க அந்த காலங்களில் அவங்க இப்போ அப்படி கிடையாது. நம்ம டெய்லி என்ன செய்யலாம், ஆலயத்திற்கு வந்து என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம். அவங்களுடைய ஆலயத்தில் இருந்து நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். தேவனாக இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து காணிக்கை பாடுங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும் ஊற்றும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 117. தொடர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 68. தொடர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 191 பாடுவோம். காணிக்கை அவர்கள் பெண்களை பேசுவதற்கான